ஹலோ கைஸ், இவ்வளோ சின்ன கொஞ்சம் என்ன தனியாக விட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழியிலேருந்து பிரித்து வச்சுருக்குங்க. கோழி 2 குஞ்சு பொரிச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ கொத்தரக்க ஆரம்பிச்சிச்சு. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த சின்ன கோழி குஞ்சுக்கு அடிபட்டுருக்கு. அதனால கூட இருக்க குஞ்சும் சேர்ந்து கோழி கூட அதை கொத்துது. ஸோ அப்படியே விட்டால் செத்து போயிடும். அதனால் நம்ம தனியாக எடுத்து வளர்த்து தான் ஆகணும். இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு கால் வர மாட்டேங்குது. எதனாலும் தெரியல. அந்த இடத்துல அடிப்பட்டனால நரம்பில் ஏதாவது பிரச்சனையாக ஒன்றுமே புரியல. ஸோ கஷ்டப்பட்டு வளர்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கோழி குஞ்சுக்கு லைட்டாக தான் அடிப்பிடிச்சு. நான் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ செத்தே போச்சு. இதை அவ்வளோ சீக்கிரம் விட்டுறக்கூடாது, எப்படியோ வளர்த்தணும்னு சேலஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஜேர்னி ஃபுல்லாக அந்த சேனலில் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். காலில் பார்த்தீங்கன்னா வராமல் இருந்துச்சு ஒரு கால். கொஞ்ச நாள் போக போக 2 காலுமே வராமல் போச்சு 2வது நாள்லேருந்து. இது பார்த்தீங்கன்னா முதல் நாள் சுத்தமாகவே சாப்பிடல. நான் ஃபீடு வச்சேன். ஃபீடு கலப்பு தீவன மாதிரி தான் இருக்கும். அது சாப்பிடவே இல்லை, ஏனே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் குடிச்சு சரி இப்படியே இருந்தால் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சூடாக இருக்கிறக்காக உடம்புல நான் வச்சு பக்கத்தில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2வது நாளில் ஓரளவுக்கு கோழிக்கு ஸ்டேபிள் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு எதாவது வெங்காயம் கட் பண்ணி இந்த புண்ணை கூட ஆற்றிடலாம். பட் காலுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா தெரியல. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதமாக ஜாலியாக படுத்துருச்சு அந்த சூட்டுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்தா நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முதல் நாளுக்கும் செகண்ட் நாளுக்கும் டிஃப்ரென்ஸு. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 காலுமே வராமல் போயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கோழியும் அதோட கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது பார்த்து இது கத்திட்டே இருந்துச்சு. எனக்கும் சங்கடமாக இருந்துச்சு. உள்ளான்னு தான் பார்த்தேன். பட் விட்டா காக்கா குத்திட்டு போயிடும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு ஒன்றால் ஓட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, பக்கத்தில் நம்ம இருக்கும்போது விட்டு பார்ப்போன்னு விட்டு பார்த்தேன். அப்படி இருந்தால் கூட நம்ம எதாவது பிரச்சனைனா தூக்கிலாம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் கோழி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போய் கோழிக்கிட்ட விட்டேன். கோழி பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணும் அப்படின்னு நானும் பயத்திலே போனேன். கொத்துச்சுன்னா ஒரு கொத்துலேயே செத்து போயிடும் கோழி குஞ்சு. அதனால் என்னடா ஆகுது அப்படின்னு பார்த்தேன். கூட இருக்க கொஞ்சம் பக்கத்தில் ஓடி வந்துச்சு. பட் கோழி கொத்துற மாதிரியே கொத்திட்டு இருந்துச்சு. பட் ஆனால் பெருசாக கொத்தலை. பட் ஆனால் அது இப்படியே விட முடியாதுங்க. இப்படி விட்டால் கண்டிப்பாக செத்து போயிடும். ஏன்னா கோழி தள்ளி போச்சுன்னா காக்கா பிடிச்சிரும். அது இல்லாமல் இது கீழே 2 காலும் வராதனால தேஞ்சினாலே கீழே ஃபுல்லாக தேஞ்சு போயிடும். அதனால் பெரிய டாஸ்க்கு. ஸோ நானே எடுத்து வளர்த்தலான்னு பிளான் போட்டு கையில் எடுத்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க பாவம். அது எப்படியாவது பெருசாக. ஆனால் இன்னொரு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நைட்டு நம்ம சும்மா விட்டால் செத்து போயிருங்க. நைட்டு கோழி கண்ணு தெரியாது. அதனால அதோட அடையில் கொண்டு போய் விட்டலாம், அதான் பிளான். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா சும்மா சாக்கு மேலே வச்சுருந்தேன். கோழி பார்த்துட்டே இருந்துச்சு. ஸோ கோழி பக்கத்தில் அது விளையாட்டி இழுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம கூட விட முடியாது. நைட்டு அடையும் போது மட்டும் கோழி கடியில் விட்டணும். அப்போ தான் அது எதமாக இருக்கும். இல்லாட்டி கண்டிப்பாக பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டால் காலுக்கு போய் எதாவது பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிங்க, அப்போ தான் அப்டேட் உங்களுக்கு தெரியும். ஷார்ட்ஸில் ரெகுலராக வரும். ஓகே கைஸ்.